ஒரு முக்தார் என்று சொல்லப்படுகின்ற ஊடக விபச்சாரம் பண்ணக்கூடிய ஒரு நாயை பற்றி தான் அந்த பதிவு நம்ம போட போகிறோம். இப்போ இந்த நாய் யாருங்கிறத நம்ம மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கிடணும். கடந்த 2023ஆம் ஆண்டு வந்து ஒரு பாரில் உட்காந்துக்கிட்டு யாரை பற்றி கேவலமாக பேசணும், யாரை பற்றி தவறுதலாக நீங்கள் சொல்லணுமோ நான் அந்த வேலையை நான் செய்கிறேன், எனக்கு நீங்கள் கைவிட்டால் பணம் கொடுங்க, எனக்கு என்ன சௌகரியங்கள் செஞ்சு கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஒருத்தவங்களை பேரை கெடுக்கணும், டேமேஜ் பண்ணணும், அவங்களோட ரெப்புடேஷனுக்கு வந்து களங்கம் விளைவிக்கும் விதமாக ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும் அப்படின்னா அதுக்கு உறுதுணையாக இருந்து தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சு வரக்கூடிய ஒரு கேவலமான ஒரு நாய் தான் அந்த முக்தாருங்கிற நாய். ஒரு மதத்தின் பின்னால் உட்காந்துக்கிட்டு தன்னை வந்து பாதுகாப்பு ஒரு கூட்டம் இருக்கிற மாதிரி காமிச்சிக்கிட்டு நடுநிலையாக பேசுகிற மாதிரி அத்தனை சமுதாய தலைவர்களையும் அத்தனை பெரிய பெரிய மனிதர்களையும் வந்து கொச்சப்படுத்தும் விதமாக கேவலம் காசு வாங்கிட்டு குடிக்கும் சோத்துக்கும் காசு வாங்கிட்டு அலையக்கூடிய ஒரு நாய் தான் அந்த முக்தார். அவன் என்னமோ ஒருத்தன் சவுத்தில் இருந்து வந்திருக்கான், போதகர் காட்ப்ரோ நோபல்னு சொல்லி ஒருத்தர். அவன் என்னமோ பெரிய 50 தொகுதியில் ஆள நுப்பாட்டி ஜெயித்த மாதிரி மதத்தின் பெயரால் வந்து ஏழை மக்களை வந்து சுரண்டி திங்கக்கூடிய ஒரு நாய் போதகர்ன்ற பேரில் அந்த நாய் இவனும் உட்காந்துக்கிட்டு என்னமோ பெரிய அரசியல் களத்தில் பேசுகிற மாதிரி பேசுகிறானுங்க. அப்போது அந்த நேரத்தில் வந்து பல்வேறு கட்சி தலைவர்களை விமர்சனம் பண்ணுறாங்க. அதுக்கு இடையில் வந்து காமராஜரை பற்றி பேசும்போது இந்த முக்தார் நாய் வந்து ராஜாஜி காலத்தில் தான் வந்து தமிழகம் நல்லா இருந்துச்சு, காமராஜர் காலத்தில் வந்து தமிழகம் வந்து ஊழலாயிருந்துன்னு சொல்கிறான். என் நாயை நீ உண்மையிலேயே வந்து ராஜாஜியோடைய ஆட்சி காலம் வந்து கூட ஒரு 2 வருஷம் இருந்துச்சு அப்படின்னா உங்கள் அப்பா என்ன வேலை பிடுங்கிட்டு இருந்தானோ எங்களுக்கு தெரியாது, அந்த வேலையை தான் நீ இன்னைக்கு பிடுங்கிட்டு இருந்திருப்ப. ஐயா பெருந்தலைவர் காமராஜர் இருக்க போய் தான் அனைவருக்குமான கல்வியை கொடுத்து நீ இன்னைக்கு உட்காந்துக்கிட்டு வாயிலேயே பேசுகிற பற்றியா உனக்கு இந்த ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்ததே பெருந்தலைவர் காமராஜர் தான். அவர் இல்லைன்னா நீ என்ன சமூகம், நீ எப்போ மதம் மாறினா இதெல்லாம் நாங்கள் பின்னால் எடுத்தோம்னா நீ என்ன பண்ணிக்கிட்டு இருப்போங்கிறத எங்களால் சொல்ல முடியும். உன்ன மாதிரி கீழ்த்தனமான விஷயங்களை பேசுறதுக்கு நாங்கள் விரும்பலை. நீ இதோட வந்து பேச நிறுத்திக்கோ. கண்டென்ட்டுக்குள்ள வருவோம்.